ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தையோட வளர்ச்சி நிலைகள். மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல ப்ரீ நேட்டல் ஸ்டேஜ். நேட்டல்னா பிறப்புன்னு அர்த்தம். அப்போ ப்ரீ நேட்டல்னா பிறப்புக்கு முந்தைய நிலை. கரு உருவாகிறதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் தான் ப்ரீ நேட்டல் ஸ்டேஜ். போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ்னா குழந்தை பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் இருக்கிற நிலைகள் தான் வந்து போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ் அப்படின்றது. முதல்ல ப்ரீ நேட்டல் ஸ்டேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்து கரு எப்போ உருவாகுதோ அதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஏறத்தாழ 38 to 40 வாரங்கள் நீடிக்கும். அதுலேயும் 3 நிலை இருக்குது. முதல் நிலை பேர் வந்து ஜெர்மினல் ஸ்டேஜ், முளை நிலை அப்படின்னு பேர். 0 to 2 weeks தான் இதனுடைய காலகட்டம். அடுத்து இருக்கிறது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், பிண்ட நிலை. இது 3 வாரத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் இருக்கும். மூன்றாவது நிலை தான் ஃபீட்டல் ஸ்டேஜ், முதுசூல் நிலை, 9 வாரத்துலேருந்து பிறக்கிற வரைக்கும். இது ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜெர்மினல் ஸ்டேஜ், முதல் 2 வாரம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஃபர்டிலைசேஷன். ஸ்பெர்ம் வந்து அந்த கருமுட்டை ஓம் கூட சேர்றது தான் முதல் ஸ்டெப். விந்து கருமுட்டைக்குள்ளே போகணும். அது போனதுக்கப்புறம் ஜைகாட் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். விந்தோட சேர்ந்த கருமுட்டை, அதுதான் ஜைகோட் அப்படின்றது. அது மல்டிபிள் செல்லாக பிரிய ஆரம்பிக்கும். பிரிய ஆரம்பித்து உருவாகிறது தான் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்றது. இது கருப்பை குழாய், ஃபெலோப்பியன் டியூப் வழியாக கருப்பைக்கு போகும், யுட்ரஸ். கருப்பையில் அந்த யுட்ரின் வால் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை சுவரில் அது போய் பதிஞ்சுக்கும். அதுக்கு பேர் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு பேர். அங்கேருந்து தான் அந்த செல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் ஆரம்பிக்கும். அதாவது ஒவ்வொரு செல்லும் கண்ணாகவும் மூக்காகவும் நெகமாகவும் விரலாகவும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளாகவும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த 2 வாரம் நடக்கிறது. எக்ஸாமுக்கு சுருக்கமாக இந்த பேர்கள் தெரிஞ்சாலே போதும். இந்த சீக்வன்ஸும் நமக்கு முக்கியம். ஃபர்டிலைசேஷன், ஜைகோட், செல் டிவிஷன், அது மூலமாக வருது பிளாஸ்டோசிஸ்ட். அடுத்தது ஃபெலோப்பியன் டியூப் வழியாக போயிட்டு இம்ப்ளான்டேஷன், கருப்பை சுவரில் போய் அது பதிகிறது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன். அடுத்தது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், பிண்ட நிலை. 2வது வாரத்துலேருந்து 8வது வாரம் வரைக்கும் நடக்கிறது. இதில் ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல் வாரத்தில் அந்த பேசிக்கான அந்த செல் லேயர் அதெல்லாமே ஃபார்ம் ஆகும். எம்ப்ரியோ, இந்த கருன்றது வந்து ஒரு 2 layer டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 லேயர் இருக்கும். 3வது வாரம் என்ன ஆகும்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், இதுதான் வந்து மெயினாக உருவாகும். அதோடு சேர்த்து ஹார்ட்டுக்கு தேவையான அந்த டியூப்ஸ் அது எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். 4வது வாரத்தில் தான் ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிக்கும். இப்போது மற்ற பிரெயினாக இருக்கட்டும், ஸ்பைனல் கார்ட், தண்டுவடம், மற்ற மேஜர் ஆர்கன்ஸ், லங்ஸு இதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். 5வது வாரத்தில் தான் கைகள், கால்கள் இதெல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். கண்கள், காதுகள் இதெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். வீக் 6ல் வந்து ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ், கை விரல்கள், கால் விரல்கள் இதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பார்க்கும்போதே அந்த எக்ஸ்டர்னலாக இருக்க அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வீக் 7 to 8 இதில் தான் வந்து ஒவ்வொரு ஆர்கனுமே முழுமையாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இதுக்கு பேர் எம்ப்ரியோ கிடையாது, இதுக்கு பேர் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 8 வாரம் முடியும் போது. ஸோ இதில் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், ஹார்ட், லங்ஸ், ஐஸ், இயர்ஸ், இதோடு சேர்த்து மற்ற உறுப்புகளும், இதெல்லாம் முக்கியமான உறுப்புகள். இந்த பீரியட் ரொம்பவே கிரிட்டிக்கலான பீரியட். ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் ஸ்மோக்கிங்கோ, ஆல்கஹாலோ, இல்லை ட்ரக்ஸோ, இல்லை கெமிக்கல்ஸ், ரேடியேஷன், இன்ஃபெக்ஷன், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது எதுவாக இருந்தாலுமே அது அந்த குழந்தையோட ஃபார்மேஷனை பாதிக்கும். 3வது ஸ்டேஜ் வந்து ஃபீட்டல் ஸ்டேஜ், முதுசூல் நிலை அப்படின்னு பேர் இதுக்கு. இதில் 3 பகுதி இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு. 9லேருந்து 12 வாரம் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். இதில் என்ன நடக்கும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த குழந்தை உருவாக ஆரம்பிக்கும். உருவாகின ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அந்த கரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரவும் ஆரம்பிக்கும். விரல்கள், கால் விரல்கள், கை விரல்கள் இதெல்லாமே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டைமில் இதோட லென்த் வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். வெயிட் வந்து 20லேருந்து 30 கிராம் வரைக்கும் இருக்கும். அடுத்த ட்ரைமஸ்டரில் வந்து இந்த ஆர்கன்ஸ்லாம் மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இன்னும் நல்லா டெவலப் ஆகி அதுக்கு தேவையான முழு ஃபங்க்ஷனையும் அது பண்ண ஆரம்பிக்கும். இப்போ தான் அந்த குழந்தை வந்து ஆக்டிவாக மூவ் ஆகுறது, வயிற்றில் கை வச்சு பார்த்தோம்னா அந்த குழந்தையோட மூவ்மெண்ட் தெரிகிறது, இதெல்லாம் இப்போ தான் இருக்கும். முடி வளர ஆரம்பிக்கும். ஐப்ரோஸ், ஐ லேஷ் இது எல்லாமே இப்போ தான் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் இதோட லென்த் வந்து 7 சென்டிமீட்டர்லேருந்து 35 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். வெயிட் வந்து 100 கிராம்ஸ்லேருந்து 1 kg வரைக்கும் இருக்கும். அடுத்த ட்ரைமஸ்டரில் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு முழு குழந்தையாக அது உருவாகும். என்னென்ன உறுப்பு தேவையோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகும், கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். பிரெயினும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகி வரும். அதே நேரம் உடம்புக்கு தேவையான அந்த கொழுப்பு அதுவும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். லங்ஸ், ப்ரீதிங்க்கு தேவையான அந்த லங்ஸும் இதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் ஃபுல்லாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் இதோட லென்த் வந்து 35 to 50 சென்டிமீட்டர் இருக்கும். வெயிட் வந்து 2.5 கிலோலேருந்து 4 கிலோக்குள்ளே இருக்கும். அப்போது இந்த ஃபீட்டல் ஸ்டேஜில் முக்கியமான டெவலப்மெண்ட் எதுனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். ஆர்கன்ஸ்லாம் மெச்சூர் ஆகும். குழந்தை மூவ் ஆக ஆரம்பிக்கும். நகங்கள்,
முடி, அந்த முகத்தில் இருக்க அந்த ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். பிரெயின் பயங்கர ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். உடம்புல இருக்கிற எல்லா பாடி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஹார்மோனல் சிஸ்டம், இது எல்லாமே ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்து கருப்பையிலேருந்து வெளியே வரும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்து இருக்கிறது போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ். இது பிறப்புக்கு பிந்தைய நிலை. குழந்தை பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. இன்ஃபென்சி, குழவி பருவம் 0 to 2 years, ஏர்லி சைல்ட்ஹுட் ஆரம்ப குழந்தை பருவம் 3 to 7 years, லேட்டர் சைல்ட்ஹுட் 7 to 12 years பிந்தைய குழந்தை பருவம், அடலசன்ஸ் குமர பருவம் 12 to 18 years. முதல்ல இன்ஃபென்சி. நியோ நேட்டல் பீரியட் இருக்குது. நேட்டல்னா பிறப்புன்னு பார்த்தோம், நியோனா புதிய அர்த்தம். இது எந்த பீரியடை குறிக்கும்னா பிறந்ததுலேருந்து 1 மாதம் வரைக்கும். இந்த 1 மாதம் தான் கருவிலேருந்து இந்த உலகத்துக்கு அந்த குழந்தை வந்து இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் இந்த நியோநேட்டல் பீரியட். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரேபிட் க்ரோத் இன் ஃபிசிக்கல் நர்வஸ் சிஸ்டம். கடகடன் வளருவோம். நம்மளுடைய நரம்பியல் அமைப்பும் ரொம்ப வேகமாக வளரும் இந்த காலகட்டத்தில். அடுத்து என்ன நடக்கும்? 0.7லேருந்து 4 monthsக்குள்ளே நம்மளுடைய தலை நிற்கும். 5 to 9 monthsல யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் உட்கார முயற்சி பண்ணுவோம். 9 to 17 monthsல நடக்க ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் தான் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ். நம்ம இயங்குறதுக்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொன்றா நம்மளே பண்ணிக்கிறோம். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய தலை பாடியோட லென்த்தில் 25% இருக்கும். இதே அடல்ட் ஆயிட்டோம்னா அது 12% குறைஞ்சிரும். அடுத்து ஏர்லி சைல்ட்ஹுட் ஆரம்ப குழந்தை பருவம். இதில் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும், ப்ரிடிக்டபிளாக இருக்கும். உலகத்தில் எந்த குழந்தையாக இருந்தாலும் அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸ்டில் டிபெண்ட் ஆன் அடல்ட்ஸ். இன்னும் பெரியவங்களை சார்ந்து தான் நம்ம இருப்போம். காக்னிட்டிவ் ப்ளஸ் மூவ்மெண்ட் நாட் ஃபுல்லி மெச்சூர். நம்மளுடைய சிந்திக்கிற திறன் ப்ளஸ் நம்மளுடைய மூவ்மெண்ட் இன்னும் முழுமை அடைஞ்சிருக்காது. இதே நேரம் வேறு சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். ஒன்று ஃபைன் மோட்டார் ஸ்கில். சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸை தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை செய்கிறதுக்கு நம்மளுடைய விரல்கள் மட்டுமே போதுமானது. என்னென்ன? டிராயிங், ரைட்டிங், கட்டிங். அடுத்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ், ரன்னிங், ஜம்பிங், கிக்கிங். இதுக்கு நம்மளுடைய கை பலமும் கால் பலமும் தேவை. இதெல்லாம் டெவலப் ஆகிட்ட நேரத்திலேயே இன்ஃபென்சியில் பார்த்த அந்த ஃபண்டமெண்டல் மோட்டார் ஸ்கில்ஸ், சப்போர்ட் இல்லாமல் உட்கார்றது, நடக்கிறது, இதுலேயும் நம்ம மாஸ்டர் பண்ணிக்குவோம். அடுத்து லேட்டர் சைல்ட்ஹுட் பிந்தைய குழந்தை பருவம். மிட் க்ரோத் ஸ்பர்ட் அரௌண்ட் 7 years. க்ரோத் ஸ்லோஸ் அண்டில் புபர்ட்டி. 7 வயசு ஆகும்போது டக்குன்னு நம்ம வளர ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் க்ரோத் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும். பையனாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம். பெண்களுடைய புபர்ட்டி ஏஜ் வந்து நார்மலி 10 years, பசங்களுக்கு 12 years. இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். லாஜிக்கல் திங்க், எதுனாலும் ஆராய்ஞ்சு பார்க்குறது, காஸ் எஃபெக்ட் ரீசனிங், ஒரு விஷயம் ஏன் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறது, இதெல்லாம். இந்த ஸ்டேஜ் தான் பியாஜே வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அடலசன்ஸ், பருவ வயது. இது சைல்ட்ஹுட் குழந்தை பருவத்துக்கும் அடல்ட்ஹுட் பெரியவங்கள் ஆகிறதுக்கும் இடையில இருக்கிற ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமான ஃபிசிக்கல் சேஞ்ச் இருக்கும், ஹார்மோனல் சேஞ்ச் இருக்கும், எமோஷனல் சேஞ்சஸும் இருக்கும். இந்த ஸ்டேஜ் எப்போ முடியும்னா when the individual gains social, emotional and economic independence. இந்த சொசைட்டியோட எப்படி பழகிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். எமோஷ்னலாக நம்மளை ஹேண்டில் பண்ண கற்றுக்குவோம். எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், பொருளாதார ரீதியாக நம்ம யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம். அவ்வளோதாங்க இந்த டாபிக். இப்போது டெலிகிராம் சேனல் போயிட்டு இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.